ஆனால் உள்ள இன்னைக்கு இன்டர்நெட்டில் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. சுந்தர் சி ஏதோ ஃபர்ஸ்ட் காப்பி கேட்டார், அந்த பேசிஸில் வந்து ஏதோ பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். அதனால தான் கமல் வந்து கோவப்பட்டு வேண்டாம் சுந்தர்சின்னு முடிவெடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சார். அவர் வந்து பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பட்ஜெட் சொல்கிறாரோ, எந்த பெரிய ஸ்டார் வச்சாலும் சரி பட்ஜெட் ஒன்று சொல்லுவார். ஸோ இப்போ ரஜினி சார்னால ஒரு சம்பளத்தை நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்னா 100 கோடிக்குள்ளே இது படம் பண்ணி தருவார். ஸோ ரஜினி சார் சம்பளம் ஒரு 200 கோடி வச்சுங்க, 300 கோடி டோட்டல் பட்ஜெட் அப்படின்னா அழகாக அதை வந்து 300 பண்ணி தருவார். 350 400 கோடின்னு இழுக்க மாட்டார். சொன்னதை செய்யக்கூடியவர் அவர். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை சுந்தர்சி அவர்களுக்கு சம்பளம் 30 கோடி ரூபா பேசியிருக்கு. சாதாரண விஷயமா அது? ரஜினி சார் சொன்ன விஷயம். சுந்தர்சியே ஷாக் ஆனார் 30 கோடின்னு ஒன்று. அது ஒரு பெரிய இழப்பு இல்லையா அவருக்கு? பட் அதெல்லாம் அவர் பார்க்கல. மற்றவர்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். நீங்கள் அந்த வந்து 100 கோடி ரூபா பண்ணித்தரேன்னா அது நீங்கள் ஃபஸ்ட் காப்பியாகவும் எடுத்துக்கலாம், பேக்கேஜில் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து கமலஹாசனும் மகேந்திரனும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் இது. மகேந்திரன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வருவார். கமல் ஸ்பாட்டு கூட அதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. ஓகே, அவர் அன்பருவி படத்துக்கு அவர் ஹீரோ பண்ணுறதுக்கான அது ரூட் கிளியர் பண்ணிட்டு போகிறார். அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் காப்பி பேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே சுந்தர்சி போகலை. ஆனால் இதை தேவையில்லாமல் ஒரு லாக் பண்ணி கொண்டு போகிறாங்க. பட் இவருடைய அழுத்தம், அந்த டியூரேஷன் டைம் இல்லை. ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேல்ஸுக்கு மேசியஸுக்கு இப்போ இல்லை. இதுக்குள்ளே போனார்னா அந்த படத்தை முடிக்கணும். இந்த பக்கம் விஷால் ஒரு படம். இதை வந்து திடீர்னு வந்த ப்ராஜெக்ட் இது. இதுக்கு நீ சொன்னது மாதிரி முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒர்க்கில் ஸ்பீடு பண்ணியிருப்பார் எல்லாத்தையுமே சுந்தர்.